ஹாய் ஆல். இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பேக் பண்ணியிருந்தோம். அது வரைக்கும் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. அது வந்து நெக்ஸ்ட் டே தான். அந்த vlog முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆயிருந்தது. ரொம்ப நாளாகவே ஐக்கியாவில் வெண்பா குட்டிக்கு ஒரு நல்ல ஸ்டடி டேபிள் அண்டு சேர் வாங்கணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் வெண்பாக்கு செட் ஆகுற மாதிரி அங்கே ஸ்டடி டேபிள் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான டிசைனில் வந்து கிடைக்கல. ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்தது, குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. பட் எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஸ்டோரேஜோடு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ ஃபைனலாக வந்து டேபிள் கிடைக்கல. ஸோ சேர் மட்டும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சேர் வந்து ஒயிட் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷனில் கிட்ஸ் சேரு, ரோலிங் சேர் மாதிரி இருக்கும். இப்போது வெண்பாக் வந்து 5 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நாங்கள் வந்து வாங்க போகிற டேபிளுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு டேபிள் மைண்டில் வச்சுருந்தோம். ஸோ அந்த டேபிளுக்கு இந்த சேர் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட வந்து குஷனும் வேணும்னா சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் குஷன் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணல. ஏன்னா இந்த சேர் வந்து குஷன் இல்லாமையே கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் ஐக்கியா போயிருந்தபோது இது எல்லாமே பார்த்து ஃபைனலைஸ் பண்ணது தான். டேபிள் சேரு ரெண்டுமே சேர்த்து வாங்கிக்கலான்னு அப்போ வந்து வாங்கலை. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறதுனால ஐக்கியாவுக்கு திரும்ப வந்து வர முடியாது. ஸோ சேர் மட்டும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஆர்டரே பண்ணியாச்சு. முன்னாடி நாள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. நாங்களே ஷாப்புக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் யோசித்தோம். பட் நாங்கள் போனோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் இருக்க வீட்டிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் ஐக்கியா போகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஹாஃப் டே ஆயிரும். இந்த டிராஃபிக்கில் போயிட்டு அங்கேருந்து பில் பண்ணி வாங்கி முடிச்சு வீட்டுக்கு வரத்துக்கு ஹாஃப் டே வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஆர்டர் பண்ணியே வந்து வாங்கியாச்சு. அது கூடவே சேர்த்து ஒரு கிளாக் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கிச்சனில் வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. பட் டெலிவர் ஆனதுக்கப்புறமா எனக்கு நான் என்ன மைண்டில் வச்சு ஆர்டர் பண்ணனோ அது வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணியிருந்தது ஒரு குட்டி கிளாக் தான். பட் எவ்வளோ பெரிய பாக்ஸில் டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பாக்ஸில் ஒரு சின்னோண்டு ஸ்பேஸில் தான் அது வந்து பற்றும். அந்த மாதிரி ஒரு கிளாக் தான். பட் அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்கிறதுனால வந்து நான் ரிட்டன் போட்டுட்டேன். சேர் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி கிளாக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒன்ஸ் வந்து இங்கே மோமோஸ் வந்து சூப்பராக இருக்கும். மோமோஸோட டேஸ்ட்டு வேறு எங்கேயுமே எங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதில்லை. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே வந்து அப்படியே நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ ஒன்ஸ் இன்றைக்கி ஈவினிங் வந்து போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். இந்த பில்டிங் கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இது வந்து ஹாஸ்பிட்டல் போல் நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி நல்லா பெருசாகவே இருந்தது. சன்செட்டும் சூப்பராக ஆகிட்டு இருந்தது. பெங்களூரில் எந்த ரோட்டில் பார்த்தாலும் ஒரு குட்டி ஸ்ட்ரீட்டாக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு சின்ன நர்சரியாவது இருக்கும். எல்லா ரோட்லேயுமே வந்து நர்சரி இருக்கும். இங்கே வந்து புதுசாக ரோடு சைடில் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. இது என்ன ஷாப்புன்னு தெரில. பட் இவ்வளோ நாளாக இங்கே இருந்ததில்லை. இப்போ ரீசெண்டாக தான் இருக்குது. ஒரு கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்போ மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் மோமோஸ் லொக்கேஷனுக்கு வந்து வந்தாச்சு. இந்த பிரிகேட் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி தான் ஒரு குட்டி ஷாப்பு. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவு குட்டியாக இருக்குன்னு. இந்த மோமோஸ் இந்த ஷாப் தான். இந்த ஷாப்பில் எங்களோட ஃபேவரேட் வந்து கார்ன் சீஸ் மோமோஸ், மஷ்ரூம் சீஸ், சிக்கன் சீஸ் இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஒன்று ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும் அப்படின்னா கார்ன் சீஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காகவே வந்து நாங்கள் நிறைய டைம் இங்கே வந்திருக்கோம். இதுவே வந்து வேறு இடத்துலையுமே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். வேறு 2-3 இடத்துலையுமே ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு எங்கேயுமே கிடச்சதே இல்லை. ஸோ அதனால இந்த ஷாப் வந்தாச்சு. இதுதான் வந்து க்ரீன் கலரில் கொடுப்பாங்க. கீழே போட்டுருவோம். கான்சீஸ்
மோமோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. அங்கேருந்து கிளம்பும் போது இனிமேல் இந்த மோமோஸ் கிடைக்காதுங்கிற ஒரு சோகத்தில் தான் வந்து கிளம்புனோம். வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா குட்டி வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. மோமோஸில் வந்து 6 o'clock தான் ஓப்பனே பண்ணுவாங்க. 6 o'clock போனோம் அப்படின்னா கார்ன்சீஸ் வந்து கிடைக்கும். ஒரு 7-7:15 அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா கூட கார்ன்சீஸ் வந்து கிடைக்காது, டக்குன்னு காலி ஆகிடும் அந்த ஒரு ஃப்ளேவர் மட்டும். இப்போது ஹைப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கினது பிரிகேட் ஹைப்பர் மார்க்கெட். இங்கே வந்து ப்ரூம் நல்லாயிருக்கும், வீடு கூட்டுறதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஊருக்குமே வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். இதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ 2 ப்ரூம் வந்து வாங்கியிருக்கேன். ரீசெண்ட் டைமில் வெண்பா குட்டிக்கு வந்து இந்த பஞ்சு மிட்டாய் ரொம்ப பிடிக்குது, காட்டன் கேண்டி. நிறைய இடத்துல நாங்கள் தேடினோம். இப்போ வந்து கலர்ஸ் போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய இடத்துல இப்போவுமே வந்து கலர்ஸ் போட்டு தான் இருக்குது. காட்டன் கேண்டி வேணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஒரு நாள் எவ்வளோ தூரம் போயெலாம் தேடி பார்த்துட்டு வந்தோம். 2 இடத்துல வந்து அந்த பிங்க் கலர் போட்டது தான் கிடச்சிது. அதனால் வாங்கியே குடிக்கல. ஸோ அதிலேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாள். ஸோ இந்த ஷாப்பில் வந்து ஒயிட் கலரில் கிடச்சிது, அதனால் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 2 குட்டி குட்டி சாக்லேட்ஸு. இந்த ஒயிட் சாக்லேட் வந்து நல்லா இருந்தது, சாக்கோ சிப்பு. பட் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இல்லை. வீட்டுக்கு வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக யூஸே பண்ணல, ஒன்று மட்டும்தான் டேஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை தூக்கியே போட்டுட்டோம். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது. 50 rupees இருக்கும் போதே யோசிச்சுருக்கணும். பட்டு இதே 50 rupees வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து வெண்பா குட்டிக்கு க்ரையான்ஸு. இதில் வந்து 24 ஷேட்ஸ் இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிற ஸ்கூலில் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அதில் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. டிமார்ட்டில் இது மட்டும் கிடைக்கல. ஸோ இங்கே வந்து இருந்ததுனால வாங்கியாச்சு. இதில் வந்து 24 ஷேட்ஸ் இருக்குது. இது அப்படியே வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிடணும், அவங்க அங்கேயே வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. இதுவும் ஒரு குட்டி சாக்லேட்டு, 5 rupees கோகனட் க்ரன்ச்சு. உள்ளே வந்து 10 இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போயாவது ஸ்வீட் கிரேவிங் வரும்போது சாக்லேட் சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் வந்து குட்டியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இந்த டார்க் சாக்லேட்டு மோட் பிராண்டோடது. இது வந்து ப்ரௌனிஸ், கேக்ஸ் எல்லாமே செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து வீட்டில் ராகி ப்ரௌனி செய்வேன், நிறைய ப்ளாகில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அமேசானில் தான் வாங்குவேன். இங்கே வந்து ஷாப்லேயே கிடச்சதுனால வாங்கியாச்சு. ப்ரைஸும் வந்து கொஞ்சம் சேமாக தான் இருந்தது. அடுத்து இந்த புக்ஸு. வெண்பா குட்டிக்கு இனிமேல் வந்து ஸ்மால் லெட்டர்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து A to Z வெண்பா குட்டி வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டா. ஓரளவுக்கு வந்து எழுத தெரியுது. அதனால் நெக்ஸ்ட்டு ஸ்மால் லெட்டர்ஸ் புக் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்து ஒரு ஸ்டோரி புக்கு. இது வந்து பெட் டைம் ஸ்டோரி புக் மாதிரி நிறைய ஸ்டோரி புக்ஸ் இருந்தது. இந்த புக் வந்து ஒன்று சூஸ் பண்ணோம். இன்னும் பேப்பர் குவாலிட்டி நல்லா இருந்தது. இதுலேயே வந்து 51 ஸ்டோரிஸ் இருக்க உள்ள. அந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 80 rupees நினைக்கிறேன். இந்த ஆல்ஃபபெட் ஸ்மால் லெட்டர்ஸ் புக் வந்து 85 rupees. இதெல்லாம் தான் வந்து பிரிகேட் ஹைப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருந்தது. ஐக்கியாவிலேருந்து அந்த சேர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க, டெலிவர் ஆகிருந்தது. அது கூடவே தான் அந்த கிளாக்கும் வந்திருந்தது. சரி, மோமோஸ் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலான்னு போயிருந்தோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்னு. வெளியில் இருக்க பாக்ஸ்க்கும் உள்ளே இருக்கிற ப்ராடக்டோட சைஸ்க்கும் வந்து செட்டே ஆகாது. அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா க்யூட்டாக ஹேண்டியாகவும் இருந்தது. பட் இதை வந்து நான் ரிட்டன் பண்ணிட்டேன். ரிட்டன் பண்ணதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இது யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குது. எல்லாமே வந்து செட் பண்ணி பார்த்தோம், ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. எப்படி செட் பண்ணுங்கிற வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் லைட்டிங் வந்து எனக்கு ப்ராப்பராக இல்லை. நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில் எடுத்து டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கையில் எடுத்தோம் அப்படின்னா தான் அதில் வந்து லைட் வரும். ஸோ ஒவ்வொரு டைமும் டைம் பார்க்கும்போது கையில் எடுத்து பார்க்க முடியாது நைட் டைமில். ஸோ அதனால் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அப்படியே வ்ளாக் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6 o'clock முன்னாடியே நான் வந்து ஏஞ்சிட்டேன். இன்னும் 2 பேரும் வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லேருந்து எல்லாருமே வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நைட்டே வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தொடச்சி எல்லாமே வச்சாச்சு. எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே வச்சாச்சு. இன்னுமே நிறைய திங்ஸ் வந்து ஓப்பனாகவே தான் இருக்குது. கிச்சன் வந்து பேக் ஆச்சு அப்படின்னா தான் டோட்டலாக பேக் ஆன மாதிரியே இருக்கும். 6 மணிக்கே அப்படியே லைட்டாக கொஞ்சம் வெளிச்சம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவ்வளோ நேரமாக எஞ்சி வெளில பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது.
ஒரு மாதிரி ஊரே வந்து அமைதியாக இருக்குது. ஒரு பிஸியான பெங்களூராக இல்லாமல் அமைதியாக சத்தமே இல்லாமல் மாதிரி இருக்குது. இந்த செடி எல்லாமே எடுத்துகிட்டு போகலாமா இல்லை இங்கேயே வச்சுட்டு போகலாமாங்கிற ஒரு யோசனையில் இருந்தது. பட் எனக்கு எந்த செடியுமே இங்கே வச்சுட்டு போகிற மனசே இல்லை. எல்லாத்தையுமே சேஃபாக கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ வந்து இந்த ரூம் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே வந்து நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ மார்னிங்குள்ளே ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப ஃப்ரிட்ஜ்லேயே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 8 o'clock போலலாம் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லேருந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளிப் எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்கல. நாங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு வெளியில் தான் போயிருந்தோம். போன டைமில் சனீஸ்வரன் கோவிலை கிராஸ் பண்ணி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போனோம். சரி குளிச்சு தான் இருக்கோம், அப்படியே கோவிலுக்கு போயிடலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கரெக்டாக இது வந்து சாட்டர்டேவும் கூட. 4-5 டைம்ஸ் இந்த கோவிலுக்கு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து அன்பிளான்டாக வந்தது தான். இன்றைக்கி வந்து சனி பயிற்சியும் கூட. ஸோ வந்து அன்பிளான்டாக கோவிலுக்கு வந்தது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடவே நாங்கள் ஒரு 9:30 10 போல் தான் போயிருந்தோம். கோவிலுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வரும்போது எல்லாமே வந்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பேக்கிங் எல்லாமே முடிச்சு டோட்டலாக கீழே எடுத்துகிட்டு போய் வச்சு வண்டியிலே வந்து ஏற்ற ஆரம்பித்தாச்சு. நாங்கள் திரும்ப வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தது. பெருசாக அவங்க வந்து டிஸ்டர்பே பண்ணல. நீங்கள் வாங்க, நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், நீங்கள் வந்து பாருங்கங்கிற மாதிரி எதுவுமே டிஸ்டர்பே பண்ணல. என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீனாக பேக் பண்ணி அவங்களே எடுத்துகிட்டு போய் வண்டியில் ஏற்றிட்டாங்க. ஃபைனலாக வீடு வந்து வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எம்டியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த வீடை பார்க்கும்போது இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி வீடியோவில் பார்த்து தான் நான் வந்து இந்த வீடு ஓகே பண்ணோம். வரும்போது வந்து செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு இருந்தது. பட் கிச்சன் வந்து நல்லாவே பெருசு. இந்த மாதிரி பெரிய கிச்சன் இருக்கிற வீடு பெங்களூரில் ரொம்ப கம்மி. நாங்கள் நிறைய வீடு பார்த்துருக்கோம், நிறைய வீட்டில் இருந்திருக்கோம். இருந்த வரைக்கும் இந்த கிச்சன் தான் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. வீட்டுக்கு வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 2 months கிட்ட ஆச்சு. நிறைய பிஜிஎன் எல்லாமே அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே கிளியர் பண்ணி பிஜிஎன் நெட் எல்லாமே போட்டு நீட்டாக ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடு செட் ஆகிறதுக்கே ஒரு 2 months கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
4 பால்கனி இருக்குது. 2 பெட்ரூம், கிச்சன், ஹால்னு 4 பால்கனி இருக்குது. 4 சைடுமே சூப்பராக இருக்கும். வென்டிலேஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. பட் 3 சைடு வந்து வீடு இருக்குது. ஒட்டி ஒட்டி அப்பார்ட்மெண்ட் இருக்குது தான். பட் இருந்தாலும் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும். வென்டிலேஷன் வந்து சூப்பராகவே இருக்கும். சன்னும் வந்து இந்த சைடு இருந்து தான் வரும். இந்த எம்டியாக இருக்கிற ஸ்பேஸில் இருந்து தான் சன்ரைஸ் ஆகும். ஸோ வெயிலுமே வந்து ஈஸியாக வீட்டுக்குள்ளே வரும். இப்போ இங்கேருந்து கிளம்புறோன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. நான் இந்த வீடு அவ்வளோ பிடிச்சிருச்சு. நாங்கள் வெக்கேட் பண்ணுறோன்னு ஓனர்கிட்ட சொல்லும் போதே வந்து ஒரு 2-3 ஃபேமிலி வந்து பார்த்தாங்க. ஃபைனலாக நாங்கள் வெக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ட்ரன்ஸில் மெயின் டோருக்கு முன்னாடி சேஃப்டி கிரில் எல்லாமே போட்டு சூப்பராக இருந்தது இந்த வீடு. இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசு இல்லாமல் திரும்ப திரும்ப போய் இந்த வீட்டில் உள்ளே போயிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். வெண்பா குட்டியுமே வந்து ஜாலியாக எம்டி வீட்டில் விளையாடிட்டு இருந்தா. மார்னிங் 8 o'clock ஆரம்பித்து ஒரு 12:30 அப்படிங்கும் போது எல்லாமே பேக் பண்ணி கம்ப்ளீட்டாக வண்டியில் ஏற்றி வண்டியுமே வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நாங்களுமே வந்து வீட்டை லாக் பண்ணி செக்யூரிட்டி கிட்ட கீ கொடுத்துட்டு வீடு வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுக்குறோன்னு ஓனர்கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்களா க்ளீன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து செக்யூரிட்டிக்கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து க்ளீன் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் வர டெனன்ட்க்கு வந்து கீ கொடுக்க சொல்லியாச்சு. சூப்பரான பிளேஸு, நல்ல அப்பார்ட்மெண்ட்டு, நல்ல வீடு, செக்யூரிட்டியுமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே தான் இந்த வீட்டில் இருந்தது. ரொம்ப ஹாட் ஃபீலிங்ஸோடு தான் இங்கேருந்து வந்து கிளம்புறோம். மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனவே, தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம், இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வழிகளும் போகின்றோம் தூரம் தூரம். பெங்களூரில் இந்த ஏரியாவுக்கு இந்த வீட்டுக்கு வந்து 2 years ஆகுது. ரொம்ப நிறைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் தான் இருக்குது. இங்கே இருக்க எந்தெந்த ஷாப்பு, என்ன ஸ்ட்ரீட் எல்லாம் நாங்கள் நிறையா போனோமோ அதெல்லாமே பார்த்து எல்லாத்துக்குமே அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நாளைக்கு சண்டே வந்து திங்ஸ் வந்துடும். எல்லாமே இறக்கி வச்சு கிச்சன் மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மண்டே பால் காய்ச்சறது தான் வந்து பிளானு. ஸோ இங்கே வந்து பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு இங்கே ஒரு நந்தினி பார்லர் இருக்கும். அங்கே வந்துட்டு பூ இருக்கும். எப்போயுமே எங்கள் வீட்டுக்கு வந்து பூ அந்த கடையில் தான் வாங்குவோம். சரி, போக போகிற வீட்டுக்கும் வந்து இங்கேருந்தே பூ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து பூ வாங்கியாச்சு. நிறைய கலர் ரோசஸ், செவந்தி பூ இதெல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோக்கு வந்து கொடுப்பாங்க.
50 rupeesக்கா? பெங்களூரில் ஃபெப்ரவரியிலேருந்தே நல்ல வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மார்ச் எண்டே ஆயிடுச்சு. நல்லாவே நம்ம ஊரில் சம்மர், தமிழ்நாட்டில் சம்மர் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லாவே ஹாட்டாக இருக்குது. பட் இங்கே விட டபுளாக ட்ரிப்புளாக வந்து இப்போ அங்கே வந்து சம்மர் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெங்களூர்லேருந்து தமிழ்நாடுக்கு உள்ளே தான் ஒரு ஊருக்கு போக போகிறோம். கண்டிப்பாக இங்கே விட அங்கே வெயில் வந்து ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். இங்கே இருக்க கிளைமேட்டுக்கும் அங்கே இருக்க கிளைமேட்டுக்கும் எப்படி செட் ஆக போகிறோங்கிறது தெரியல. நாங்கள் இங்கே இருந்துட்டு ஊருக்கு ஒரு 2-3 டேஸ் போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்மலாக சம்மர் இல்லாமல் நார்மல் டைம்லேயே வந்து இங்கே விட ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா ஒரு மாதிரி ஹாட்டாக தான் ஃபீல் ஆகும். இப்போ நல்லா ஃபுல் சம்மர் வேறு, கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம்தான். இந்த ராயல் கான்கெட் ஸ்கூல் வந்து கிராஸ் பண்ணி வந்திருப்போம். அவங்களோட ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து வெண்பக்குட்டி இவ்வளோ நாள் ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாமே போயிட்டு இருந்தா. ரொம்ப சூப்பரான கோச்சஸ் இருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கீங்க, ஸ்விம்மிங் கிளாஸ் வேணும்னா நீங்கள் வந்து தாராளமாக இங்கே போய் விசாரிக்கலாம். நம்பி வந்து ஜாயின் பண்ணலாம். சூப்பராக கோச் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டாப் வந்து ஜமுனா. இது வந்து கிருஷ்ணகிரி தாண்டி ஒரு இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல இருக்குது. நாங்கள் வந்து ரெகுலராக இந்த ஒரு ஷாப்புக்கு தான் வந்து வருவோம். இவங்களோட ஃபேமஸ் ஸ்வீட்டே வந்து பால்கோவா தான். அதனால் ஷாப்லேயே வந்து ஜமுனா பால்கோவான்னு தான் இருக்கும். நிறைய ஸ்வீட்டில் வந்து பால்கோவா மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. அதில் எங்களோட ஒன்று ஃபேவரட் வந்துட்டு குல்கந்த் பால்கோவா, ரோஸ் குல்கந்த் ஸ்வீட்டுன்னு ஒன்று இருக்கும். ரோஸ் ஃப்ளேவரு, குல்கந்த் ஃப்ளேவரு, பால்கோவா, காஜு கட்லி, இந்த ஸ்வீட்டோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ரேண்டமாக தான் தீபாவளிக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போகலான்ட்டு வாங்கினோம். பட் இது வந்து அப்போலேருந்து எங்களோட ஃபேவரட் ஆயிடுச்சு. குல்கந்த், காஜு இந்த டேஸ்ட்டெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும். நீங்கள் வந்து இந்த ஷாப் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 3 பேருக்கு மட்டும் போதுமா? கிருஷ்ணகிரியில் ஜமுனா பால்கோவாவில் ஒரு ஸ்டாப் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு இப்போ அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரியை கிராஸ் பண்ணி இங்கே வந்தாச்சு. இது கரெக்டான லொக்கேஷன் என்னங்கிறது தெரியல. பட் சங்ககிரியோட ஹைவே ரோடில் தான் இருக்குது. நாங்கள் வந்து இங்கே ஈவினிங் டீக்காக தான் வந்திருக்கோம். இங்கே டின்னருக்கு வரலான்னு பிளான் பண்ணோம். பட் நடுவில் லன்ச் டைம் எதுவுமே எடுக்கலை அப்படிங்கிறதுனால நேரமாகவே ரீச் ஆகிட்டோம். ஸோ டீ டைமுக்கு வந்து வந்திருக்கோம். ரோடு பக்கத்துலேயே வந்து ஹெச்பி பங்க் இருக்குது. அந்த பங்கோட பேக் சைடில் தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், டீ, காஃபி எல்லாமே இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா சேரநாடு உணவகம்னு வெஜ் நான்வெஜ் பிரியாணி எல்லாமே வந்து சூப்பராக கிடைக்கும். நிறைய மெனூஸ் இருக்குது. நீங்கள் இந்த வேலை போகிறீங்க அப்படின்னா டின்னர் டைமில் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். டின்னருக்கு இங்கே வரணுன்னு தான் வந்து கிளம்புனோம். பட் இங்கே வந்து ஈவினிங்கே வந்தாச்சு. வெண்பா குட்டிக்கும் வந்து மார்னிங்கே நான் லஞ்சும் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ எங்களுக்கு வந்து அவ்வளோவா பசிக்கல. ஸோ லஞ்ச் பிரேக் எடுக்கலை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து சீக்கிரமாகவே வந்தாச்சு. சரி ஒரு டீ ஸ்நாக்கு வரலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு டீ ஸ்நாக் ஸ்டாப்பு. டீ பிரேக் அப்புறமா வந்து பெருசாக எங்கேயுமே நடுவில் நிற்கலை. டின்னருக்கு வந்துட்டு வீட்டுக்கே ரீச் ஆகிட்டோம். அந்த டைம்க்கே வந்து போய்ட்டு ஒரு 9:30 10 கிட்ட வந்து வீட்டுக்கே டின்னருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போயாச்சு. நடுவில் வேறு எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணல. இன்றைக்கி நெக்ஸ்ட் டே திங்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறமா எடுத்து இறக்கி வச்சுட்டு ஓரளவுக்கு கிச்சன் எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மண்டே வந்து பால் காய்ச்ச போகிறோம். ஆல்ரெடி அம்மா வந்து வந்தாச்சு. அங்கே வீடு எல்லாமே வந்து கிச்சன் ஹால் எல்லாமே வந்து ஒன்ஸ் மாப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா திங்ஸை இறக்கி வச்சோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு விலாகு அந்த வீட்டில் இருந்து ஷேர் பண்ணுறேன்.
இந்த vlog-ஏ வந்து உடனே போடணும்னு நினச்சேன். பட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் சம்மர் வெக்கேஷனே முடிஞ்சு திரும்ப ஸ்கூல் ஆரம்பிச்சு நாங்கள் வந்தாச்சு. அவ்வளோ டிலே ஆயிடுச்சு. கண்டினியூஸாக சேனலில் வந்து டிலேவாக தான் vlog வந்துக்கிட்டே இருக்கு. இனிமேல் ஓரளவுக்கு டிலே ஆகாமல் மேனேஜ் பண்ணி அப்படியே ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் போயிருக்க ஊருமே வந்துட்டு எங்களுக்கு பழக்கப்படாத ரொம்ப புதுசாக இருக்கிற ஒரு ஊர் தான். அங்கே போய் செட்டில் ஆகிட்டு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இனி அடுத்தடுத்து வர vlogsல வந்து ஷேர் பண்ணுறேன். வெண்பா குட்டிக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கூலில் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னொரு 2-3 டேஸில் வந்து வெண்பா குட்டி ஸ்கூலுமே வந்து அங்கே போக போகிறா. ஏப்ரல் ஃபுல்லாகவே ஸ்கூல் இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் வந்து சம்மர் வெக்கேஷன். இந்த vlog பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஸ்கூல் மறுபடியுமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.